அனைவருக்கும் வணக்கம். இன்ஃபோ டிஜி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஆல்ரெடி அப்ளை பண்ணி உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் அமௌண்ட் வரலையா, அவங்களுக்காகவும் ஆல்ரெடி அப்ளை பண்ணி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களா, அந்த ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன தெரிஞ்சுக்கணுமா, அவங்களுக்காகவும் இல்லை இனிமேல் அப்ளை பண்ணி உங்களுடைய விண்ணப்பத்தினுடைய நிலையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, அதுக்காகவும் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த 3 பர்பஸ்க்காக நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே இந்த சேனல் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட்டுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நீங்கள் ஆல்ரெடி விண்ணப்பித்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 1000 ரூபி வராமலும் ஆல்ரெடி விண்ணப்பித்து உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது, ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கான ரீசன்ஸை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்கன்னா அதுக்கான சக்ஸஸ் மெசேஜும் வரும். அப்படி இல்லை இன்எலிஜிபிளாக இருக்கீங்கன்னா அதுக்கான ரிஜெக்ஷன் மெசேஜும் அதுக்கான ரீசன்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். அப்படி இல்லை நீங்கள் வெப்சைட் மூலயமா தெரிஞ்சுக்கணுன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் இந்த வெப்சைட்டை கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண உடனே 2 விதத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒன்று உள்நுழைய இருக்கு, இதை கிளிக் பண்ணாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை அறியன்றது இருக்கு இல்லையா, இதையும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். இதை கிளிக் பண்ண உடனே இதில் நீங்கள் நியூவாக அப்ளை பண்ணியிருக்கீங்க, அப்படி நீங்கள் அப்ளை பண்ணி அதனுடைய ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணுன்னாலும் இது மூலயமா தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதிகாரிகள் உள்நுழையன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த அதிகாரிகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு குறியீட்டு உள்ளீடு இருக்கும், அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பாஸ்வேர்டு இந்த இடத்துல போட்டு கேப்சா என்டர் பண்ணி சமர்ப்பிப்பாங்க. இதுவே நீங்கள் பொதுமக்களாக இருக்கீங்கன்ற பட்சத்தில் பொதுமக்கள்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பரை இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். 12 டிஜிட் நம்பரை நீங்கள் என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் டைப் பண்ணாலும் டைப் பண்ணலாம், இல்லைன்னா இந்த ஏரோ மார்க் மூலயமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இதை பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கேப்சா போட்டு சமர்ப்பிக்கன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸ் ஒன்று காமிக்கும். இல்லை ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகிருக்கீங்கன்னா அதுக்கான ரீசன்ஸை இது மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய அப்ளிகேஷனை எலிஜிபிளாக இருக்கா, ப்ராசஸில் இருக்கா என்பதை இந்த ஸ்டேட்டஸ் பார்க்குறது மூலயமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த விண்ணப்பத்தினுடைய நிலையை நீங்கள் அறியறதுக்கு எளிய முறையில் இந்த ஆன்லைன் போர்ட்டல் மூலயமா தாராளமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.